நற்பேறு பெற்றவர் யார்? பொல்லாரின் சொல்படி நடவாதவர், பாவிகளின் தீய வழி நில்லாதவர், இகழ்வாரின் குழுவினில் அமராதவர், ஆண்டவரின் திருச்சட்டத்தை மகிழ்ச்சியுறுபவர், அவருடைய திருச்சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளின் முதல் வாசகத்தில், இதோ பார் மகனே, உனக்கு முன்பாக வாழ்வையும் நன்மையையும் சாவையும் தீமையையும் நான் வைத்திருக்கிறேன். உனக்கு சுதந்திரத்தை தந்திருக்கிறேன். நீ வாழ்வை தேர்ந்து கொள்வதற்கும் சாவை தேர்ந்து கொள்வதற்கும், தீமையை தேர்ந்து கொள்வதற்கும் நன்மையை தேர்ந்து கொள்வதற்கும் நான் உனக்கு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறேன். இன்று நீ எதை தேர்ந்து கொள்ளப் போகிறாய்? உன் வாழ்வுக்கான நன்மைகளை நாடி தேடி செய்து நன்மையை நீ தேர்ந்தெடுக்கப் போகிறாயா? அல்லது உன் வாழ்க்கையை நீ பாழ்படுத்திக் கொண்டு சீரழித்துக் கொண்டு தீமையை நாடி தேடுகின்ற சாவை விரும்பி தேர்ந்தெடுக்கப் போகிறாயா? ஆண்டவர் சொல்லுகிறார், நீ வாழ்வையும் நன்மையையும் நாடி தேடினால் உன் வாழ்க்கையில் நீ நற்பேறு பெற்றவனாக இருப்பாய். அப்பொழுது உனக்கு பல்வேறு ஆசீர்வாதங்கள் உண்டாகும். குறிப்பாக நீ நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல இருப்பாய். பருவ காலத்தில் கனிதந்து என்றும் பசுமையாக இருக்கும் அந்த மரத்திற்கு ஒப்பானவனாக இருப்பாய். செய்வது அனைத்திலும் ஆண்டவர் உனக்கு வெற்றியை தருவார் என்கிற உறுதியை தருகிறது இன்றைய நாளினுடைய பதிலுரை பாடல். அன்பு சகோதர சகோதரிகளே, 6ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த புனித கொலும்பானூஸ் என்பவர், அவர் தோற்றத்தில் மிகவும் அழகாக ஆறாம் நூற்றாண்டில் வாழ்ந்த புனித கொலும்பானூஸ் என்பவர், அவர் தோற்றத்தில் மிகவும் அழகாக இருந்திருக்கிறார். எல்லோரையும் கவரக்கூடிய அளவிற்கு அவருடைய உருவமும் தோற்றமும் இருந்திருக்கிறது. இதனால் பல பெண்கள் அவரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று வற்புறுத்தி இருக்கிறார்கள். அவர் மீது காதல் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவருக்கு காதலிலோ அல்லது திருமண வாழ்க்கையிலோ நாட்டமே கிடையாது. அதில் எந்த விதமான ஈடுபாடும் விருப்பமும் இன்றி இருந்தார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் அந்த ஊரில் ஒரு தவ வாழ்வு, தூய்மையான வாழ்வு வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு பெண்ணை சென்று அருகில் அந்த பெண்ணிடத்தில் தான் ஒரு தூய்மையான வாழ்வு வாழ வேண்டும், நல்லவனாக இந்த உலகத்தில் இருக்க வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும் என்கிற கேள்வியை எழுப்புகிறார். அதற்கு அந்த பெண் அந்த காலகட்டத்தில் காட்டிற்கு சென்று தவம் இருப்பது என்பது மிக மிக சிறந்த ஒரு வழிமுறையாக இருந்திருக்கிறது. எனவே இந்த பெண்ணும் கூட புனித கொலும்பானூஸிற்கு ஒரு வழியை காண்பித்திருக்கிறார். நீ காட்டிற்கு சென்று தவம் புரிந்து கடவுளுடைய கொடைகளை, அருள் நலன்களை நீ பெற்றுக்கொள். அப்பொழுது ஆண்டவருடைய வல்லமை பெற்ற மகனாக நீ இருப்பாய் என்று சொல்லி அவருக்கு வழி காண்பிக்கிறார். இவருக்கும் அப்படி காட்டிற்கு சென்று தவம் இருந்து நல்ல துறவியாக வாழ வேண்டும் என்கிற ஆசை இருந்தது. ஆனால் குடும்பத்தில் இருந்தவர்கள் அவருக்கு தடையாக இருந்தார்கள். முழுவதுமாக அவருக்கு தடையாக இருந்தார்கள். குறிப்பாக அவருடைய தாயார் அவர் இப்படி துறவியாகுவதோ தவம் மேற்கொள்ளுவதோ கொஞ்சம் கூட அவருக்கு பிடிக்கவில்லை. அதனால் முட்டுக்கட்டையாக இருக்கிறார். நீ
அதை செய்யக்கூடாது, நீ துறவியாக மாறக்கூடாது என்று சொல்லி அவருடைய தாயார் அவரை தடுக்கின்றார். ஆனாலும் இவர் விடாப்பிடியாக இல்லை, நான் ஒரு துறவியாக மாற வேண்டும், ஆண்டவருடைய அருட்கொடைகளை பெற வேண்டும் என்று சொல்லி மிகுந்த ஆர்வத்தை வெளிப்படுத்துகிறார். ஆனாலும் முடியல. நான் கிளம்ப போறேன், வீட்டை விட்டு வெளியே போக போறேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறாரு. அன்பிற்கு பிரியமானவர்களே, அவருடைய தாயார் அந்த வாசப்படியிலே வந்து படுத்துக்கிறாங்களாம். வாசப்பல்ல படுத்துக்கிட்டு, நீ போறதா இருந்தா என்னை தாண்டிட்டு போ அப்படின்னு சொல்லி அவருடைய மனதை மாற்றுவதற்கான முயற்சி செய்கிறார். இறை வார்த்தையும் அவருடைய, என் அன்பு சகோதர சகோதரிகளை, அவருடைய வாழ்க்கை சொல்லுகிறது, அவர் தன் தாயை தாண்டி துறவு வாழ்க்கை மேற்கொள்வதற்காக காட்டிற்குள் சென்று தவமிருந்தார். நல்ல ஒரு புனிதராக மாறினார். இன்று தாயாம் திரு அவை அப்படிப்பட்ட புனிதரை நினைவு கூறுகிற அளவிற்கு அவருடைய வாழ்க்கை இருந்தது என்று. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளினுடைய நற்செய்தி வாசகத்தில் நீங்கள் உங்களுடைய அன்றாட சிலுவைகளை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றி வாருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அழைப்பு தருகிறார். மனித வாழ்க்கையில் துன்பங்கள் உண்டு, நெருக்கடிகள் உண்டு, இன்னல்கள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, தோல்விகள் உண்டு. எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வதற்கான மனப்பக்குவத்தை நீங்கள் பெற்றிருங்கள். என்னை பின்பற்ற விரும்பும் அனைவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை நாள்தோறும் தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்கிறார் ஆண்டவர். இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற விரும்பினால் நாமும் நம்முடைய அன்றாட சிலுவைகளை சுமப்பதற்கு தயாராக இருக்கணும். முணுமுணுக்க கூடாது, கவலைப்படக்கூடாது, முகவாட்டமாக இருக்கக்கூடாது, சோர்ந்து போயிடக்கூடாது, என்னடா வாழ்க்கை இது என்று சொல்லி சலித்து கொள்ளக்கூடாது. எல்லாவற்றையும் துணிவோடு சந்திக்கின்ற மன உறுதியையும் மன வலிமையையும் ஆண்டவரிடத்திலிருந்து நாம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். இறை வார்த்தை சொல்லுகிறபடி, தம் உயிரை காத்துக்கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவார், என் பொருட்டு தம் உயிரை இழக்கும் எவரும் அதை காத்துக்கொள்வார். ஆம், ஒருவர் உலகம் முழுவதையும் தமதாக்கிக் கொண்டாலும் தம் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? ஆமென்.